இப்போ நம்ம கிட்டில் ரிமோட்னா என்ன, ரிமோட் ரெப்பாசிட்ரினா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரெப்பாசிட்ரி இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதில் சில ஃபைல்ஸ் எல்லாம் கமிட் பண்ணி வச்சுருக்கோன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெப்பாசிட்ரி எங்கே இருக்கும்? உங்களோட லேப்டாப்பில் இருக்கும். ஸோ இப்போ ஏதோ ஒரு இஷ்யூனால உங்கள் லேப்டாப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோட இந்த கோடும் நமக்கு போயிடும். கரெக்டாக? அதே போல் இன்னொரு டீம் மெம்பரும் இதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் லேப்டாப்பில் உள்ள கோடை இவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று இமெயில் இல்லை ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் வழியாக ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா பென்ட்ரைவில் நீங்கள் காப்பி பண்ணி தருவீங்க. அதை அந்த கோடை எடுத்து அவர் ஒர்க் பண்ணுவார். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குல்ல. இந்த இஷ்யூவெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்காக தான் கிட்டில் ரிமோட் ரெப்பாசிட்ரின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, நிறைய ப்ரொவைடர் இந்த கிட்டை சர்வரில் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது போல் சர்வீஸ் ப்ரொவைடர் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா கிட்டப், கிட்லேப், பிட்பக்கெட் போல் நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க. எப்படி உங்கள் லேப்டாப்பில் ஒரு கிட்டை இனிஷியேட் பண்ணுறீங்களோ அதே போல் கிட்டப்பில் ஒரு ரெப்பாசிட்ரி க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் லோக்கலில் உள்ள ரெப்பாசிட்ரியோட ரிமோட் ரெப்பாசிட்ரியை அதை லிங்க் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பண்ண கோடை இந்த ரிமோட் ரெப்பாசிட்ரியில் புஷ் பண்ணணும், அதாவது அப்லோட் பண்ணணும். உங்கள் டீம் மெம்பருக்கும் அதே ரெப்பாசிட்ரிக்கு ஆக்சஸ் இருக்கும். அந்த கோடு எல்லாத்தையும் அங்கேருந்து அவர் புல் பண்ணிப்பார். அதே போல் உங்கள் ஃப்ரெண்டு பண்ண சேஞ்சஸ்லாம் அவர் புஷ் பண்ணி வச்சுருவார். உங்களுக்கு அந்த கோடெலாம் வேணும்னா நீங்கள் உங்கள் சைட்லேருந்து புல் பண்ணிக்கலாம். இந்த புஷ் புல்லுங்கிற கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களால் கோடை அப்லோட் பண்ண முடியும், அங்கேருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமா? இப்போ நம்ம 01 கிட் பேசிக்ஸுங்கிற இந்த ரெப்பாசிட்ரிக்கு ஒரு ரிமோட் ரெப்பாசிட்ரியை க்ரியேட் பண்ணி இதை நம்ம ஆன்லைனில் புஷ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் github.com போயிட்டு அதில் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே github.com போயிட்டேன். இதில் சைன்அப் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். எனக்கு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இருந்தாலும் வேறு ஒரு இமெயில் ஐடி வச்சு நான் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ கண்டினியூ வித் கூகுள் கொடுக்கலாம். ஒரு நியூ இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நான் இதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே கண்டினியூ கொடுக்குறேன். எனக்கு ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ்லாம் வேணாம், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிட்டப் அக்கௌண்ட்டில் நம்மளால் நிறைய ரெப்பாசிட்ரிஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ரெப்பாசிட்ரிஸை நம்ம லேப்டாப்பில் உள்ள ரெப்பாசிட்ரிக்கு ரிமோட் ரெப்பாசிட்ரியை நம்மளால் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம நேம் என்ன கொடுத்துருந்தோம்? 01 கிட் பேசிக்ஸ்ன்ட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதே நேமில் நம்ம ஒரு ரெப்பாசிட்ரி எங்கள் கிட்டப்பில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை லிங்க் பண்ணலாம். அதுக்கு நான் க்ரியேட் ரெப்பாசிட்ரி நான் கொடுக்குறேன். இங்கே ரெப்பாசிட்ரி நேம் 01 கிட் பேசிக்ஸ்ன்ட்டு நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் விசிபிலிட்டி நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த கோட் ரெப்பாசிட்ரி எல்லாருக்கும் தெரியணும், இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி எல்லாரும் பார்த்துக்கலான்னா பப்ளிக்காக அதை செட் பண்ணணும். இல்லை இந்த கோட் நமக்கு மட்டும்தான் தெரியணும்னா ப்ரைவேட்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பப்ளிக்காகவே க்ரியேட் பண்ணுறேன். ரீட்மி ஃபைல் வேணாம், கிட் இக்னோர் ஃபைல் வேணாம், லைசன்ஸ் எதுவும் வேணாம், ஜஸ்ட்டு க்ரியேட் ரெப்பாசிட்ரி கொடுக்குறேன். இப்போ நமக்கு 01 கிட் பேசிக்ஸ்ன்ட்டு ஒரு ரெப்பாசிட்ரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெப்பாசிட்ரிக்கான லிங்க்கை இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. HTTPSஆக இருக்கட்டும் இல்லை SSHஆக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த URL யூஸ் பண்ணி தான் நம்ம ரிமோட் URL அங்கே செட் பண்ண போகிறோம். புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணோம்னா இதுதான் அதுக்கான கமெண்ட்ஸு. ஏற்கனவே உள்ள எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட லிங்க் பண்ணணும்னா இந்த 3 மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நம்மளோட லோக்கலுக்கு இதை ரிமோட் ரெப்பாசிட்ரியை செட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த கமெண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கிட் ரிமோட் ஆட் ஆரிஜின், அதுக்கப்புறம் இந்த லிங்க்கு. ஸோ இந்த கமெண்டை நம்ம ஃபஸ்ட்டு இதில் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ரிமோட் ரெப்பாசிட்ரியாக செட் ஆகிடும். இப்போ இங்கே கிட் புஷ் ஆரிஜின் மெயின் மட்டும் கொடுத்தா போதும். உங்களுக்கு கிட்டப் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணவான்னு கேட்கும். இப்போ இதை சைன்இன் பண்ணுறது வழியாக உங்கள் லேப்டாப்பை உங்களோட கிட்டப் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ சைன்இன் வித் யுவர் ப்ரௌசர்னு நான் கொடுக்குறேன். ப்ரௌசரில் ரீடைரக்ட் ஆகும். உங்கள் லேப்டாப்லேருந்து புஷ் பண்ணுறதுக்கான ஆக்சஸுக்கான ஆத்தரைசேஷன் கேட்கும். ஆத்தரைஸ் கிட் ஈக்கோ சிஸ்டம் கொடுங்க. இப்போ நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆகி அந்த கோடும் புஷ் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இந்த சைன்இன்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ போயிட்டு நம்ம அந்த கிட்டப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரெப்பாசிட்ரியை இப்போ நம்ம ரீலோட் பண்ணி பார்த்தோம்னா கோடு எல்லாமே நமக்கு புஷ் ஆகியிருக்கும். ஸோ இனிமேல் ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ண அப்புறம் நம்ம கிட் புஷ் கமெண்டை யூஸ் பண்ணி நம்ம கோடு எல்லாத்தையும் இங்கே புஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஃபைலை நான் இதில் க்ரியேட் பண்ணுறேன். new_file for commit.txt. This is new
ஃபைல் அப்படின்ட்டு சும்மா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இதை ஒரு கமிட்டாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணிவிட்டு நியூ கமிட்டுன்னு சும்மா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கமிட்டுன்னு கொடுத்தோம்னா லோக்கலில் நமக்கு இது ஒரு கமிட்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கமிட் உங்களோட லோக்கல் ரெபாசிட்டரியில் தான் இருக்குது. இப்போ இதை புஷ் பண்ணணுன்னா நம்ம git push origin மெயின்னு நீங்கள் கொடுக்கறது வழியாக இந்த கோடு வந்து உங்களுக்கு புஷ் ஆகிடும். இப்போ போய் அந்த கிட்டபில் செக் பண்ணி பாருங்கள். இதை நான் ரீலோட் பண்ணுறேன். தெரியுதா, நியூ ஃபைல் ஃபார் கமிட் txt வந்து ஆடட்னு காமிக்குது. இப்போது இங்கே இருக்கிற கோடை எப்படி அங்கே புல் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கேயே ஒரு ஃபைலை ஆட் பண்ணலாம். ஆட் ஃபைல் கொடுக்குறேன், கிரியேட் நியூ ஃபைல் கொடுக்குறேன். இதுக்கு நேம் வந்து remote file.txtன்ட்டு இந்த ஃபைலை பேர் வச்சுக்கலாம். இப்போ இதில் this is a test descriptionனு சும்மா போடுறேன். இப்போ இந்த கமிட் சேஞ்சஸ் பட்டனை யூஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு கமிட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன் மெயின் பிரான்ச்சில். இப்போ பாருங்கள், remote file.txtங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த கிட்டப் அக்கௌண்ட்டில் டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே போல் தான் வேறொருத்தவங்க புஷ் பண்ணாலும் அந்த கோடு எல்லாமே நமக்கு ரிப்போர்ட் ரெபாசிட்டரியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த கோடை நம்ம புல் பண்ணணும் லோக்கலுக்கு. அது எப்படி பண்ணுறது? இப்போ VS கோட் போய்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், git pull origin main இந்த கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அங்கே இருக்கிற கோட் நமக்கு இங்கே புல் ஆகிடும். தெரியுதா, remote file.txt வந்து புல் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், remote file.txtன்னு இங்கே நமக்கு வந்திருக்கும். இப்படி தான் ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி அங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம எக்ஸிஸ்டிங் ரெபாசிட்டரியோட லிங்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து புஷ்ஷோ புல்லோ பண்ண முடியும். இப்போ இது எல்லாத்தையுமே UI வழியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து புதுசாக இன்னொரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரில் 02 git remote basicsன்ட்டு ஒரு ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சோர்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு இதுக்குன்னு ஒரு ரெபாசிட்டரியை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இனிஷியலைஸ் ரெபாசிட்டரிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இதோட ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராஜெக்டில் சில ஃபைல்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். இது feature 1ங்கிற ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன் .txt. திஸ் இஸ் அ நியூ ஃபீச்சர் அப்படின்ட்டு நான் சும்மா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு HTML ஃபைலை ஆட் பண்ணலாம். index.htmlனு ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் HTML5க்கான பேஸ் ஸ்ட்ரக்சரை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஒரு கமிட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நான் மூவ் பண்ணிவிட்டு இனிஷியல் கமிட் அப்படின்ட்டு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்து கமிட் கொடுக்குறேன். இப்போ UI வழியாக பண்ணும்போது இந்த பப்ளிஷ் பிரான்ச்சுங்கிற இந்த பட்டனை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம க்ரிடென்ஷியல்ஸை நம்ம லாகின் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ இந்த VS கோடை இன்னும் நம்ம கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு பப்ளிஷ் பிரான்ச்சுன்னு நம்ம கொடுத்தோம்னா இந்த VS கோடோட நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம அலோ கொடுத்தோம்னா கிட்டபோட பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ கொடுத்து ஆத்தரைஸ் கொடுக்கறது வழியாக நம்ம VS கோடோட இதை லாகின் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் லாகின் ஆனோன்னு பாருங்கள், இங்கேருந்தே நம்மளால் இந்த ப்ரைவேட் பப்ளிக் ரெபாசிட்டரியெல்லாம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அங்கே போகணுன்னு அவசியமே இல்லை. இப்போ ஜஸ்ட் இந்த பப்ளிக் ரெபாசிட்டரியை சூஸ் பண்ணினா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி இந்த கோடெல்லாம் நமக்கு புஷ் ஆகிடும். தெரியுதா, சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்டு அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓப்பன் ஆன் கிட்டப்னு கொடுத்தோம்னா கிட்டபில் git remote basicsல இப்போ நமக்கு கோடு புஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். கிரியேட் நியூ ஃபைல் index.cssன்ட்டு ஒரு ஃபைலை ஆட் பண்ணுறேன். இங்கே h1ன்ட்டு சும்மா போட்டுட்டு இதில் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் எழுதிக்கிறேன், கலர் ரெட். ஸோ கமிட் சேஞ்சஸ் ஒரு கமிட்டை இங்கேருந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி புல் பண்ணணும், நம்ம டேரெக்டாக VS கோட் போய்க்கலாம். VS கோடில் போயிட்டு இதில் சோர்ஸ் கண்ட்ரோலில் கிராஃபில் கீழே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இது ஃபெச் ஃப்ரம் ஆல் ரிமோட்ஸ். அதாவது இதில் நிறைய பிரான்ச் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும், இருக்கிற எல்லா பிரான்ச் என்னென்ன பிரான்ச் எல்லாம் உங்களுக்கு ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கோ அந்த அப்டேட்டட் கோடு எல்லாமே உங்கள் லோக்கலுக்கு வந்துடும். இது ரெண்டாவது புல். ஸோ நம்ம கிட் புல் கொடுப்போம்ல, அதுதான் இது. இதை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா ஸோ இந்த மெயின் பிரான்ச்சில் உள்ள சேஞ்சஸ் மட்டும் நமக்கு புல் ஆகும். இப்போ நான் புல் கொடுக்குறேன், தெரியுதா, அந்த கமிட் நமக்கு வந்து இப்போது இங்கே வந்துருச்சு. இப்போ போயிட்டு ஃபைலில் செக் பண்ணி பாருங்கள், index.cssோ இங்கே வந்திருக்கும்.
ஸோ இப்படி யூஐ வழியாகவும் நம்ம புஷ்ஷோ புல்லோ நம்மளால் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக சைன்இன் பண்ணியிருக்கணும்.